Daily. Taste the Daily. மோர் மார்க்கெட்டினால ஒரு கெத்து. அம்மா அப்பாவை தவிர எல்லாமே கிடைக்கும், அதுதான் உண்மை. இங்க போனா இந்த பொருள் கண்டிப்பா கிடைக்கும். 100 வருஷம் பொருள், 50 வருஷம் பொருள்னா கூட தேடி போனா கண்டிப்பா கிடைக்கும். மோர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 10 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் வியாபாரம் பண்றாங்க. 10,000 ரூபாய் பொருள் நாங்க 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இங்க வியாபாரம்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப டெல்லா போகுது. ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகுற இடத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் அவ்வளோ கஷ்டமாகுது. மோர் மார்க்கெட் அப்படின்னாலே எங்க இருந்து திருடிட்டு வந்த பொருட்கள் எல்லாம் இவங்க இங்க வாங்கி அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. யாரும் திருட மாட்டாங்க, யாரும் கொள்ளை அடிக்க மாட்டாங்க. வீட்டுங்களை காலி பண்ணும்போது எங்களை இட்டுன்னு போய் கொடுப்பாங்க. அங்க போய் நாங்க வாங்கி வந்து சேல்ஸ் பண்ணுவோம். இதுதான் உண்மையா. திருடல போய் சொல்ல. இங்க 10 பேருக்கு வீடு இருக்குது, 10 பேருக்கு வீடு இல்ல. 20 குடும்பம் இங்க தங்குது. இங்கே தங்கி அப்பத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து அவங்க அம்மா காலத்துல இருந்து அவங்க அம்மா காலத்துல இருந்து அவங்க அம்மா காலத்துல இருந்து பரம்பரையா இங்க இருக்கிறாங்க. அம்மா வரமாட்டாங்க யாரும், வெயிலாக்குது வேற. சாயந்தரத்துல வராங்க. வந்தாலும் ஒரு 100 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 20 பேர் தான் வியாபாரம் பண்ணுவாங்க, தவிர 80 பேர் சுத்தி பார்க்க வருவாங்க. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் இருக்கும், ஒரு நாளைக்கு அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, வரும் ஆனா வராது. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மோர் மார்க்கெட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு இடம். அதாவது நமக்கு எந்த பொருள் எங்கே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நினச்சிட்டு எல்லாருமே இங்கே வருவாங்க. ஆனால் இந்த இடம் இப்போ இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எப்படி உருவாச்சு, எவ்வளோ கடைகள் இங்கே இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கடைகள் இருக்குது, எப்படி வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யாரு கூட, அதாவது ஏன் கூட யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியாலாம் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டீஃபன் அண்ணன் இந்த இடத்துல வந்து செம்ம ஃபேமஸ். ஸோ ஆக்சுவலாக அண்ணன் கிட்ட தான் வந்து நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. ஸோ அண்ணன் நீங்கள் இந்த மோர் மார்க்கெட், ஸோ இங்கே வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுண்ணே? இப்போ நான் வந்து ஒரு 5 வருஷம். 15 வருஷம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோர் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கண்ணே. இது எப்போ ஆரம்பிச்சதுண்ணே? எவ்வளோ கடைகள் இங்கே இருக்குண்ணே? இங்க மொத்தம் கடைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 200 கடை இருக்கும். மினிமம் ஒரு 150 கடை, 150 கடை இருக்கும். அது இல்லாத எக்ஸ்ட்ரா வெளியெல்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஒரு 50 கடை எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமா. ஸோ இங்க எப்படி வியாபாரம் நடக்கும்? என்ன மாதிரி வியாபாரம் நடந்துட்டு இருக்கு? என்னெல்லாம் விற்பாங்க இங்க எல்லாமே விற்பாங்க. ஆன்டிங் பொருள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொருளெல்லாம் வாங்க போனா எங்கே இருக்காது. இப்போ நம்பி வருவாங்க. இப்போ மோர் மார்க்கெட்டுன்னா அங்கே மோர் மார்க்கெட்டுக்கு போனால் கண்டிப்பா இந்த பொருள் கிடைக்கும், இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெம்பா கூட வரலாம். ஏன்னா நல்லா இங்க போனோன்னே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையா வருவாங்க. இங்க போனா இந்த பொருள் கண்டிப்பா கிடைக்கும். 100 வருஷம் பொருள், 50 வருஷம் பொருள்னா கூட தேடி போனா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இப்போ இந்த இட்லி செட்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் அலுமினியால தான் பார்த்துருக்கிறேன், இரும்புல பார்த்துருக்கிறேன். ஆனா இப்போ இது பித்தளையில் இருக்குது, ரொம்ப ஓல்டு. இதை மாதிரிலாம் கிடைக்காது. இது பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அது உள்ள இருக்கிற கட்டாலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் வராது. இது மாதிரிலாம் இப்போ ஹோல்ஸ் வச்சு இதெல்லாம் வராது. பாருங்க எப்படி இது பாருங்க. இப்போலாம் இது மாதிரிலாம் கிடைக்காது. ஆனால் இங்கே நம்பி வரலாம் பழைய பொருள் அப்படின்னு சொல்லி. மோர் மார்க்கெட்டினால ஒரு கெத்து. இங்கே போனால் எல்லாம் கிடைக்கும். அதேமாரி டைம் பாஸ் பண்ண கூட இங்கே வந்துடலாம். ஒரு 2 ஹவர் வேலைக்கு போகாதுங்க அப்படின்னா சுற்றி பார்க்க வருவாங்க. எப்படின்னா இங்கே போனால் டைம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே உள்ளே வந்தாங்கன்னா ஒரு 2 ஹவர் டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக ஒரு வீடியோ சொல்லியிருப்பீங்க, அம்மா அப்பாவை தவிர எல்லாமே கிடைக்கும், அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க பொண்ணு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அம்மா அப்பா தவிரன்னா இங்க ஒரு பொருள் இங்க ஜாலியா எல்லாமே இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா சர்க்கஸ் கூட போட்டாங்க. இந்த மோர் மார்க்கெட்டுன்னா ஒரு பறவை, மீன் எல்லாமே, புக்ஸு. இப்போ ஒரு படிப்புக்கு உயர்ந்தமா ஒரு இடத்துல போய் எந்த பொருளும் வாங்க முடியாது. ஆனால் மோர் மார்க்கெட்டு வந்து படிப்பு விஷயம், ஒரு முன்னேற்ற விஷயம் எல்லாமே, ஒரு கம்ப்யூட்டர் பொருள் கற்றுக்கணும், இல்லை ஒரு மதர் போர்டு, இல்லை ஒரு ராமு அப்படின்னு ஒரு பொருள் கேட்டால் கூட கம்ப்யூட்டர் பொருள் எந்த பொருள் கேட்டாலும் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த பாட்டில்லாம் இங்கே வச்சுருக்கீங்க. பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி உள்ள பாட்டில், காலி பாட்டில் தான். ஆனால் அதுக்கு இது வந்து எல்லாமே நினைக்கிறாங்கன்னா இது சும்மா சோக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம். ஆனால் சோக்கெல்லாம் கிடையாது. இது வந்து கிடைக்காத ஒரு பொருளுங்க. ஏன்னா இங்கே ஷூட்டிங்க்கு வாங்கி போகிறாங்க நிறைய பேர் ஷூட்டிங்லாம் எடுத்துன்னு போகிறாங்க, பாட்டில் ஒடிக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்பி வருவாங்க. மோர் மார்க்கெட்டுக்கு போகலாம், ஒரு 200 பாட்டில் வாங்கலாம், 100 பாட்டில் வரலாம், நம்பி வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாம். இது அதே மாதிரி முன்னாடி, அதாவது ஆரம்பத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய வீடியோ பார்க்கும்போது கச்சக்கன்னு அவ்வளோ கடைகள். அது வந்து நானும் பொறுக்கலைங்க. அந்த மோர் மார்க்கெட்டை நான் பார்த்ததே கிடையாது, நான் பிறந்ததே கிடையாது. அதாவது வந்து அந்த பில்டிங் வந்து எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப கச்சன்னு இருக்கும், கறி இருக்கும், அது இருக்கும், மாடு விற்பாங்க, எல்லாமே விற்பாங்க அங்கே. ஆனால் நான் அதை பார்த்ததில்லை.
அந்த கடைகள் ஏன் இப்ப குறைஞ்சிருச்சு இப்பயுமே அதாவது இப்ப இருக்க கடைகளுமே நிறைய கடைகள் இல்லைன்ற மாதிரி அந்த ஜென்சன் வேற இந்த ஜென்சன் வேற. அப்ப இருக்கிற காலத்துல வந்து எல்லாமே கொஞ்சம் நெறியோ கொச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து எல்லாம் இந்த சைனா பொருளெல்லாம் வரவோ அது கொஞ்சம் வேல்யூ இல்லாத ஆகிப்போச்சு. இப்போ பழைய பொருளுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. அதேமாரி ஒரு ஸ்க்ரூ டிரைவரு, ஒரு சுத்தி இப்போ வாங்க போனால் விலை ஜாஸ்தி. அந்த சுத்தியெல்லாம் அங்கே பாருங்கள், எதிர்க்க பாருங்களேன், அந்த சுத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை ஜாஸ்தி. இங்கே வந்தால் கண்டிப்பாக ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் கிடைக்கும். இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ இங்கே வியாபாரம்ன்றது எப்படி போயிட்டு இருக்கு? வியாபாரம் வந்து ரொம்ப டெல்லாகுது. ரொம்ப டெல்லாக போகுது. ஒரு நாளைக்கு 5000 ரூபா 10000 ரூபா ஆகுற இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா அவ்வளோ கஷ்டமாகுது. ஆனால் மழை வந்தால் சுத்தம் போர்டு அவுட். அதான் கேட்க வந்தேன். ஏன்னா எல்லாமே வந்து வெளியே இருக்கு, கடை எல்லாமே வந்து ரோட்ல இருக்கு. எல்லாமே நீங்க வந்து வெளியே அந்த வெயில நம்பிதான் வச்சிருக்கீங்க. ஆமா, வெயில் இருந்தால் தைரியமா ரோட்லலாம் கடை போடும். மழை வந்தால் சுத்தம் அவ்வளோதான், வியாபாரமே ஆகாது. எங்களுக்கு யாரும் வந்து உதவிலாம் செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு பொருளுக்கு நாங்கள் இது பண்ணி அப்படியே காலத்தை தள்ளி போடுவோம். இதுதான் எங்களுடைய. இந்த பொருட்கள்லாம் எங்கே வாங்குவீங்க? இப்போ பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுங்களை காலி பண்ணும்போது எங்களை இட்டுன்னு போய் கொடுப்பாங்க. இதுமாரி பழைய பொருள் இருக்குங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நாங்கள் வாங்குவோம். அப்படி இல்லைன்னா காயிலாங்காயில் போய் கேட்டுமா கண்டிப்பாக அங்கே எங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வீட்டுங்கெல்லாம் காலி பண்ணி அங்கே பாதி இப்போ வேண்டான்ற பொருளெல்லாம் அங்கே போட்டுருவாங்க. நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். இதுதான் உண்மையாக. திருள்ள போய் சொல்ல நம்பி வருவாங்க. இந்த பொருள் ரிப்பேருங்க, இதை போய் நீங்கள் பண்ணிங்கன்னா 10000 ரூபா பொருளை நாங்கள் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுதான் வித்தியாசம். ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட் அப்படின்னாலே எங்க இருந்து திருட்டு வந்த பொருட்கள் எல்லாம் இவங்க இங்க வாங்கி அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. யாரும் திருட மாட்டாங்க, யாரும் கொள்ளை அடிக்க மாட்டாங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு 2 ஹவர் பைக்ல சுத்தி தாங்க தினிக்க வாங்கிட்டு வரோம். 10 மணிக்கு வண்டி எடுப்பாங்க, இங்கேருந்து போவாங்க, 11 மணிக்கு அங்கே போய் சேருவாங்க. 1 மணிக்கு சுற்றி கித்தி பார்த்துட்டு வாங்கிக்கின்னு 3 மணிக்கு இங்கே வந்து சேருவாங்க. 3 மணிக்கு வந்து சேர்ந்தோன்னே தொச்சி கிச்சி பொருளெல்லாம் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம். ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதான். மழை வந்தால் சுத்தம் போட அவுட்டு. அப்படியே நடந்து போகலாம். இன்னொரு கடைக்கு ஆக்சுவலாக அந்த கடையிலையும் நீங்கள் உட்காந்து பேசிட்டு இருந்த கடை. ஆனால் முதல்லாம் இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கும், மக்கள் எப்பயுமே நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த இடமே ரொம்ப வெறிச்சோடி இருக்கேண்ணே. இந்த இடம் வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ எல்லாம் வெயில் ஆயிடுச்சு. சாயந்தரத்துல தான் வந்து கடை போடுறாங்க. யாரும் இப்போ கடை போடுறது கிடையாது. சாயந்தரம் வந்தீங்கன்னா ஒரு 3 மணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா அப்பதான் கூட்டம் இருக்கும். அப்பதான் காலையில டைம்ல ஃபுல்லாமே ஒரு 3 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஜெகஜோதியா இருக்கும். இங்க எல்லாமே வருவாங்க, எல்லா வியாபாரியும் வருவாங்க. அந்த ஒரு வியாபாரம் மட்டும் தான் அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது எங்கேயுமே கிடைக்காது, மூர் மார்க்கெட்ல மட்டும் தான் கிடைக்கும். கிடைக்காதுன்னா பாத்தீங்கன்னா அந்த ரிகார்ட்லாம் வரும் தெரியுங்களா? ரிகார்டு எல்லாம் பழைய காலத்து பாட்டெல்லாம் போடுவாங்க, பொண்ணு வச்சு வரும் பெரிய. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போய் தேடி கேட்டாலும் கிடைக்காது. 10 லட்சம் கொடுத்தா கூட கிடைக்காது. ஆனா இங்க வந்து கேட்டாங்கன்னா ஒரு 8000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் கேட்டா கொடுத்துருவாங்க. ஆனா எங்கேயும் அதெல்லாம் கிடைக்காது. இது மோர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்க பாருங்க, அந்த வால்வு ரேடி ஆகுது பாத்தீங்களா? அந்த ரேடியெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. இங்க வந்தா கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காத பொருள் கூட இங்க கிடைச்சிடும். நம்பி வரலாம். பொருள் 10000 ரூபாய் பொருள் கூட இங்க ஒரு 2000 ரூபாய் கிடைக்குன்னா கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஆட்டோலாம் போதுங்களா? ஆட்டோவில் ஸ்பீக்கர்லாம் இருக்கும் பார்த்துக்கிங்களா? அந்த ஸ்பீக்கர்லாம் 4000 5000 கடையில் போனால் வாங்க முடியாது. இங்கே வந்தீங்கன்னா 500 ரூபாயில் வாங்கிடலாம். இதுதான் ஒரு டெக்னிக். ஆனால் என்னன்னா, நீங்களே ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வரீங்க, நீங்கள் ஒரு கம்மியான ப்ரைஸில் தான் வாங்கிட்டு வந்து விற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பேரம் பேசி வாங்குற ஆட்கள்லாம் வராங்களே, எல்லா மெக்கானிக் இங்கே வராங்க. இப்போ இந்த ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க 10000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே மெக்கானிக் வராங்க, எல்லாம் வராங்க. மவுண்ட் ரோட்லேருந்து வராங்க, ஆந்திராலேருந்து வராங்க, பல்லாவரத்துலேருந்து வராங்க. நிறைய பேர் வியாபாரிங்க வந்து எங்ககிட்டயே வாங்கிட்டு போய் அவங்க கம்மி ரேட்டில் மெக்கானிக் செட் பண்ணி இப்போ ஒரு ஃபேன் வாங்கிட்டு போகிறாங்க. எங்ககிட்ட நாங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு 100 ரூபாய் செல் பண்ணி அவங்க 1000 ரூபாய் விற்கிறாங்க. இது ஒரு திறமை, அவங்களுக்கு திறமை. இப்போ இங்கே போனால் கண்டிப்பாக மெக்கானிக் கண்டிப்பாக வராங்க. அந்த மாதிரி ஆட்களும் வருவாங்க. வராங்க. ஸோ இப்போ இங்கே கம்மியாக குறைந்தபட்ச இந்த விலையிலேருந்து இந்த விலை வரைக்கும் விற்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் ரேட் வந்து இந்த அமௌண்ட்டு 10 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லா வியாபாரமும் இருக்குது. இப்போ இங்கே தங்கி இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கன்னா அந்த காலத்துல இருந்து இங்க இருக்கிறாங்க. அவங்க இங்கே இருந்துட்டாங்க. இங்கே இருந்து எல்லாருக்கும் வீடு இருக்கு. பாதி பேருக்கு வீடு இல்லை. இங்க பாதி பேருக்கு வீடு இருக்குது, பாதி பேருக்கு வீடு இல்லை. நாங்களாம் கடை போட்டு பாதி பேர் வீட்டுக்கு, நாங்களாம் வீட்டுக்கு போய் பத்துருவோம், காலையில வரோம். மீதி பேர் ஒரு 20 குடும்பம் இங்க தங்குது. இங்கே தங்கி அப்பத்துல இருந்து, அந்த காலத்துல இருந்து, அவங்க அம்மா காலத்துல இருந்து, அவங்க அம்மா காலத்துல இருந்து, அவங்க அம்மா காலத்துல இருந்து பரம்பரையா இங்க இருக்கிறாங்க. ஆமா, இங்கே 10. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் வந்து மோர் மார்க்கெட்டுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்னா, எங்க அப்பா கடை போட்டாரு. அவர் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இங்க வந்தேன். அப்படியே பழகிச்சு. நான் வந்து ஒரு 17 வருஷம் ஆகுது. 17 வருஷம் 15 வருஷம் ஆகுது. இப்போ இங்கதான் கடை போட்டு இங்கதான் கடை போறேன். நான் இங்கதான் வேலை வெட்டிக்கெல்லாம் போறதில்ல. இங்கதான் கடை, இங்கதான்
இப்ப முன்னாடி கூட்டம் இருக்கும் இல்ல சரி, இப்போ வருமானம் கம்மியானனால இது வந்து எந்த அளவுக்கு இப்போ இங்க சுத்தமா வர மாட்டாங்க யாரும், வெயிலாக்குது வேற. சாயந்தரத்துல வராங்க, வந்தாலும் ஒரு 100 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 20 பேர் தான் வியாபாரம் பண்ணுவாங்க தவிர 80 பேர் சுத்தி பார்க்க வருவாங்க. 100 பேர் வராங்கன்னா 100 பேர் பொருள் வாங்க மாட்டாங்க. 80 பேர் சுத்தி பாக்குறவங்க, 20 பேர் வியாபாரம் பண்றாங்க. இதுதான். சரி, இப்ப நீங்க பொருள் எல்லாம் அப்படி கட்டி வச்சுட்டு எல்லாம் அப்படி வெளியே வச்சுட்டு போறீங்களா? இது களவு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? திருடு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கு திருட்டு எல்லாம் போனது கிடையாது. அதெல்லாம் நம்பி வைப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப யாரும் இது உள்ள வந்து எடுக்க முடியாது, எந்த திருடனும் வர முடியாது. ஏன்னா காலையில கட்டிடுவோம், நைட்ல கட்டிடுவோம், காலையில வந்து திறந்து கடை போட்டு அதே மாதிரி கடை ஏற கட்டு போயிடுவோம். அதுதான் எனக்கு என்னன்னா, கடையை திறந்து 2 மணி நேரம் ஆகுது நீங்க ஒரு கடையை எடுத்து வைக்கிறதுக்கு. 2 ஹவர் 4 ஹவர் ஆகுதுங்க. ஒரு நேரம் அந்த 4 ஹவர் அடுக்கிற கூலி கூட கிடைக்காது. ஆமா, ஆனாலும் அதை மனரம்யமா கடை போட்டு ஏற கட்டு போறோம். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது, ஒரு நாள் இருக்கும், ஒரு நாளுக்கு அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, வரும் ஆனா வராது. அதே மாதிரி ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வியாபாரம் பண்ணணும். நீங்க 500 ரூபாய் சொன்னா இல்ல 200 ரூபாய் கொடுன்னு கேட்கிற ஆட்களும் வருவாங்க, 1000 ரூபானா இல்ல 500 ரூபாய் கொடுன்னு கேட்கிற ஆட்கள் வருவாங்க. எல்லாரும் யாரு வந்தாலும் எல்லாத்தையும் திட்ட மாட்டோம், கொல்ல மாட்டோம். ஏன்னா கேட்டுக்கிட்டு கம்மியா ஏதோ பாத்துக்கிட்டு குத்தாம் போய், ஏன்னா அவங்க நம்பி வராங்களா, அதனால பாத்துக்கிட்டு குத்தாம் போய். இதுதாங்க. இந்த இடம், இந்த மோர் மார்க்கெட்ன்றது வருங்காலத்துல எப்படி மாறும்ன்ற யோசனை ஏதாவது இருந்திருக்காங்க? கண்டிப்பா அதை பத்தி ஒண்ணு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ஆதி காலமா இங்க இருக்கிறது. அதுதான் இது வந்து ஸ்டாண்டர்டி தான் இது இல்ல. அதாவது இப்பவே பாதி கடைகள் வந்து குறைஞ்சிருச்சு. இல்ல கடை வந்து குறையுதுன்னா அவங்கவுங்க கொஞ்சம் லேட்டா வராங்க, அதனால தான். வேற ஒன்றும் கிடையாது. பார்த்தா லைனா இருக்கும். வெயிலுனால யாரும் வரமாட்டாங்க. 3 மணிக்கு வேலை வந்தீங்க பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். ஃபுல்லாவே கடை. ஆமா, ஃபுல்லா இருக்கும். எல்லாம் கடை போடுவோம் மொன வரைக்கும். ஓகே 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 ஓகேண்ணே, நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. தேங்க்ஸ். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. Taste the Daily.